ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சீனி பலகாரம். இந்த பலகாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துடுங்க. நல்லா அழகா ரவுண்டா ஷேப்பா வந்திருக்குது. இது கருப்பட்டி பலகாரம்னாக்கி நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கும். இது சீனி பலகாரம் அப்படிங்கிறதுனால நல்லா ஒயிட்டாக இருக்குது. இதில் நம்ம என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கி அரிசி மாவில் வந்து சீனி, பழம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த பலகாரம் செய்யலாம் பார்த்துருக்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டு பார்க்கும்போது நல்லா அழகாக ஸ்மூத்தாக இருக்குது. நல்ல வாசனையாக இருக்குது. இது நிறைய வீடுகளில் இந்த மாதிரி பலகாரங்கள்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. இந்த பலகாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துடுங்க. நீங்களும் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி பலகாரங்கள்லாம் செஞ்சு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்து சாப்பிடுங்க. ஸ்நாக்ஸ் மாதிரியும் நீங்கள் ஸ்கூலுக்கு செஞ்சு அனுப்பிவிடலாம். எல்லாமே திங்கி வராது. அதான் டெலிட் பண்ணி யாருக்குமே நேற்று வரல. வரோம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பலகாரம் சுடுது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது சீனி பலகாரம். இது கருப்பட்டி போட்டாக்கி கருப்பட்டி பலகாரம், இது சீனி பலகாரம். அரிசி மாவில் சீனி போட்டு அதில் வந்து பழம் இப்போ தேவையானவங்க பழம் போட்டு வரைச்சிக்கலாம். இப்போ அழகாக பொம்மி வருது பார்த்தீங்களா? கருப்பட்டி போட்டால் இன்னும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நாம் இன்றைக்கி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சீனி பலகாரம். இந்த சீனி பலகாரம் வந்து நம்ம வந்து அரிசி, சீனி வேறு தேவைப்பட்டால் நம்ம வந்து என்ன சேர்த்துக்கலாம்.